இங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய தலைவலி இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிசினஸ் ஹவர்ஸ்ல கால்ஸ் வரும். பட் ஒரு பிசினஸ்ல அவங்க எங்கேஜ்டா இருப்பாங்க. வந்து ஒரு சலூன் வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு பார்த்துருக்கீங்க, சலூன்லாமே ஒரு அ பெரிய லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சலூன் நல்ல ஒரு இன்டீரியர், நிறைய கஸ்டமர்ஸ் வாக்கின்ஸோட இருக்கு. ஸோ அவங்களோட பிஸி ஷெட்யூல் டைம்ல கால் பண்ணி நம்ம வழக்கம் இருக்கு. பல வருஷமா ஒரு சலூன் ஷாப் போகிறோம், அங்கே செட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வாங்கி வச்சுப்போம். போகிறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணோம், வரலாமா அப்படின்ட்டு. ஓகே அப்படின்ட்டு சொல்றதுக்கு அவங்க அட்டன் பண்ணிட்டாங்கன்னா பரவாயில்ல. அட்டன் பண்ணலைன்னா நம்ம உடனே என்ன பண்ணோம், அட்லீஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் ஆச்சும் அனுப்புவோம் அப்படின்னு நம்ம நினைச்சு வாட்ஸ்அப் அனுப்புவோம். நீங்க என்ன ஆயிடும்னு பார்த்தீங்கன்னா, கால் எடுக்க மாட்டாங்க, வாட்ஸ்அப்புக்கும் நம்மளுக்கு ரிப்ளை வராது. ஸோ ஒரு வேளை கடை இல்லையோ, ஏன்னா அதையும் மீறி நம்ம கடைக்கு போற அளவுக்கு நம்ம யோசிக்க மாட்டோம், வேற கடைக்கு போயிடுவோம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு. இந்த மாதிரி எவ்வளோ பிஸ்னஸ் இருக்கு. ஜிம்மா இருக்கட்டும், கிளினிக்கு, நிறைய டாக்டர்ஸ் கிளினிக் வச்சுட்டு இருக்காங்க. இந்த கிளினிக்ல வந்து அப்பாயின்மெண்ட் புக் பண்றது எல்லாமே வந்து வாட்ஸ்அப்பை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ இந்த வீடியோல ஒரு ஏஐ டூலை வச்சு இந்த மாதிரி ஷாப்ஸு, சின்ன சின்ன பிஸ்னஸ், சின்ன பிஸ்னஸ்னு சொல்ல முடியாது, சின்ன பிஸ்னஸாக இருந்தாலே அவங்களுக்கு நல்ல வருமானம் வர வியாபாரம், இவங்க எல்லாருக்கும் ஒரு ஏஐ எம்ப்ளாயியை நம்ம வந்து டிப்ளாய் பண்ண போகிறோம். அது மூலயமா டேம் ஷோர் உங்களால் மினிமம் 30,000, ஒரு 50,000, 80,000 ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு கோடிங்லாம் தேவையில்லை. ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஒரு ஒரு டீட்டெயில்டாக ஒரு 15 to 30 மினிட்ஸ் இதில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அட் த சேம் டைம் டிஸ்க்ளைமர் நான் இப்பயே சொல்லிடுறேன், இது உடனே நம்ம ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலான்னு இல்லை. இந்த டூலை நீங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு நிறைய யூடியூப்லேயும் வீடியோஸ் இருக்குது. அண்ட் அவங்களோட வெப்சைட்லையும் இந்த டூலை பற்றின வீடியோ டீட்டெயில்டாக இருக்குது. இது இல்லாமல் இந்த மாதிரி டூல்ஸ் நிறைய மார்க்கெட்லேயும் இருக்குது. ஸோ மேபி முடிஞ்சால் நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றியும் நான் போடுறேன். ஸோ இதை பற்றி கற்றுக்கணும். முதல்ல கற்றுக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பெரிய ராக்கெட் சயின்ஸில் ஈஸியாக கற்றுக்கக்கூடிய விஷயம். சரி, இதை ஏன் நான் பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வி கிடைக்கும். இன்னைக்கு இந்தியாவில் 50 கோடிக்கும் மேலே வாட்ஸ்அப் யூசர்ஸ் இருக்காங்க. ஆனால் 90% இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க கிட்ட இன்னும் பழைய முறை தான். அதாவது வாட்ஸ்அப் இருக்கும், வாட்ஸ்அப் பண்ணுவாங்க, இல்லை அதில் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. அவங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோ இல்லை அவங்களோட என்கொயரியோ இவ்வளோ தான். நீங்கள் ஒரு தேவைன்னும் போது ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க, வாட்ஸ்அப் பண்ணால் எடுக்க மாட்டாங்க. அந்த வாட்ஸ்அப்பில் ஆட்டோமேட்டட் செட்டப்லாம் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, அதை பற்றி தெரியாது. அண்ட் நம்ம இந்த வாட்ஸ்அப் பிஸ்னஸ், பேசிக் வாட்ஸ்அப் பிஸ்னஸை வச்சு நம்ம இன்னைக்கு செட்டப் பண்ண போகிறதுல இது ஒரு அட்வான்ஸ் டூல். இதுக்கு பேர் ஏஐ சென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூகுளில் போயிட்டு தேடுறது அதெல்லாம் உங்களுக்கு கஷ்டமான விஷயமா இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் போடுறேன். இந்த லிங்க்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா ஒரு 14 days ட்ரையலோடு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பேசிக் தாங்க. ஒரு ஜிமெயில், யாஹூ மெயில், ரெடிஃப் மெயில் இதெல்லாம் எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி உங்களோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களா, என்ன ஏது, அதோட பேசிக் டீட்டெயில்ஸை போட்டு ஏஐ சென்சியை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கங்க. அதை பற்றிலாம் நம்ம ரொம்ப டீப்பாக போனோம்னா நாளைக்கு உங்களால் வேலையே செய்ய முடியாது. இந்த அளவுக்காச்சும் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? ஸோ ஏஐ சென்சியை நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க. அதுக்கு உண்டான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லையோ ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயோ நான் போட்டு விட்றேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு 14 days ட்ரையல் கிடைக்கும். அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதுதான் முதல் வேலை. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், ஏஐ சென்சிக்குள்ள நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. நான் இதில் எப்படி சேல்ஸ் எடுக்கணும் எல்லாத்தையுமே நான் சொல்லித்தரேன். முதல்ல ஏஐ சென்சிக்குள்ள என்னென்னவா நம்ம பெனிஃபிட்டை அனுபவிக்க முடியும் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ ஓகே, இப்போது ஏஐ சென்சிக்குள்ளே போயிட்டீங்க. ஏஐ சென்சிக்குள்ளே போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஏஐ சென்சின்றது டேஷ்போர்டுக்குள்ளே போனால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடித்தோம்னா இப்படி தான் இருக்கும். நானும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இது தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ட் 14 days ட்ரையல் ஃப்ரீ, ஓகேங்களா? ட்ரையல்குள்ளே காட்டுறேன். நான் பெருசாக பெய்டு இதெல்லாம் போகலை. ஓகே, இதுக்குள்ளே வந்தாச்சு. ஒரு சலூன் ஷாப்புக்கு நான் வந்து இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு நான் இன்னைக்கு பிளான் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ சலூன் ஷாப்புக்கு பண்ணுறேன் அப்படின்னா முதல்ல எடுத்த உடனே என்ன பண்ணணும்,
இதுல ஃப்ளோஸ் அப்படின்ட்டு இருக்கும். இந்த பட்டன் அமுக்குனீங்கன்னா டேஷ்போர்டு வருதுங்களா, பர்கர் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஃப்ளோஸ் நீட்டு வரும். அந்த ஃப்ளோஸ்க்குள்ள போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் டேஷ்போர்டு. இதுல நான் ஆல்ரெடி சலூன் புக்கிங் சர்வீஸ் அப்படின்ட்டு ஒரு ஃப்ளோவை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு இன்னும் நிறைய ஃப்ளோஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இதுலயே காட்டும். இல்லை நீங்களே வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட்ஸ் அப்படின்றதுக்குள்ள போனீங்கன்னா பாரு, ரியல் எஸ்டேட்டுக்கு வேணுமா, ரெக்ரூட்மெண்ட் ஜாபுக்காக வேணுமா, லைக் டாக்டர் அப்பாயின்மெண்ட் வேணுமா, இந்த மாதிரி எல்லாத்துக்காகவுமே உள்ள ஆல்ரெடி அவங்க செஞ்சு வச்சதான் இருக்கும். நம்ம பண்றதும் ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? ஸோ இப்போ நான் பண்ணதுக்குள்ள உங்களுக்கு காட்டுறேன். பாத்தீங்களா, இவ்வளோ பெரிய விஷயம். அதாவது ஒரு சலூன் ஓட நம்பருக்கு நான் ஹாய் நீட்டு மெசேஜ் பண்றேன். ஓகேங்களா? ஹாய்னு மெசேஜ் பண்ண உடனே அவங்களுக்கு டீட்டெயில்டா ஒரு வாட்ஸ்அப் போகுது. வெல்கம் டு அந்த சலூன் பேரு, நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். ஹேர் கட் புக் பண்ணணுமா இல்லை ஏஜென்ட் கிட்ட பேசணுமா அப்படின்னு கேள்வி கேட்குது. சரி, ஹேர் கட் புக் பண்ணணும் அப்படின்ன உடனே அடுத்த கேள்வி என்ன கேட்குது, என்ன ஹேர் கட் பண்ணணும், என்ன மாதிரி பண்ணணும் அதெல்லாம் கேட்குது. அதை முடிச்ச உடனே என்ன அப்பாயின்மெண்ட் டேட்டு டைம் அதெல்லாம் கேட்குது. அது முடிச்ச உடனே கஸ்டமர் பேரு மொபைல் நம்பர்லாம் கேட்குது. முடிச்ச உடனே புக்கிங் கன்ஃபர்மேஷன் ஆயிடுது. இதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. இங்க போயிட்டு கிரியேட் ஆட்டோமேஷன் ஃபார் மென் சலூன் போட்டுடலாம். மென் சலூன் ஃபார் அப்பாயின்மெண்ட் புக்கிங், அவ்வளோதான். இதை போட்டுட்டு ஜென்ரேட் ஃப்ளோ வித் ஏஐ அப்படின்னு கொடுத்துட்டேன்னா அது பாட்டுக்கு இங்கே ஜென்ரேட்டிங் வருதுங்களா. ஃபுல்லாக அது முடிச்ச உடனே நம்மளுக்கு அதுவே இவ்வளோ ஃப்ளோவை கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ நம்மளே எல்லாத்தையும் போய் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. சரிங்களா? ஏஐயே பார்த்துக்கும். அதனால தான் நான் சொன்னேன் ஏஐ நம்ம வேலையை செய்யும், நம்மளா செய்ய தேவையில்லை. சரிங்களா? ஓகே ஃபைன். ஸோ இந்த ஆட்டோமேஷனை அது கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இது இல்லாமல் நீங்கள் முதல்ல கஸ்டமர்கிட்ட நாலேஜ் பேஸ், அவங்க ஒரு மெனு வச்சுருப்பாங்கல்ல, ஹேர் கட்டுக்குன்னா என்ன சார்ஜ், ஷேவிங்க்குனா என்ன சார்ஜ், கலர் டை பண்ணணும்னா என்ன சார்ஜ், இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு பிடிஎஃபாக கிரியேட் பண்ணி நம்ம இங்கே அப்லோட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து அதில் புக்கிங் பண்ணும் போது மெனு டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும். ஸோ இந்த ஏஐ சென்சிலேயே உங்களுக்கு சப்போர்ட் டீமில் ஆள் இருப்பாங்க, அவங்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் எப்படி பண்ணணும்னா. ஓகேங்களா? சரி, இதெல்லாம் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளோ வர ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே ஏஐ கிரியேட்டட். இப்போ நான் போட்டேன் பார்த்தீங்களா, போட்டதுக்காக ஏஐ கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த மாதிரி வந்து புக்கிங் பண்ணணும் அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். இதுவே காட்டிச்சு பாருங்க. பட் பாருங்க, பியர்ட் ட்ரிம் பண்ணணுமா, ஹேர் கட் பண்ணணுமா, ஃபேஷியல் பண்ணணுமா, அதர் சர்வீஸ் வேறு எதனா இருக்குதா அப்படின்றத எல்லாத்தையுமே கொடுத்துருச்சு. ஸோ என்ன பட்டன் வேணும் எல்லாத்தையுமே அதுவே பார்த்துக்கும். நம்ம வந்து பெருசாக வேலை செய்யணும்னு அவசியமே இல்லை. ஓகேங்களா? இதை எப்படி வேலை வாங்கணும்னு நம்மளுக்கு தெரிஞ்சா போதும், நம்மளோட மூளையை யூஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா? சரி, ஸோ ஏஐ சென்சி இருக்குது, அதில் ஆட்டோமேஷன் நம்ம செட் பண்ணிடுறோம், நாலேஜ் பேஸுக்கு கொடுத்துட்றோம். இதெல்லாம் பண்ணிட்டீங்கனாலே அந்த பிஸ்னஸ் ஓனர் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் கூட நாளைக்கு காலையில் 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னா இந்த வாட்ஸ்அப்பே வேலை செஞ்சு அவருக்கு அப்பாயின்மெண்ட் செட் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு நல்ல பெரிய கடையாக இருக்குது, பெரிய ஷோரூமாக இருக்குது, ஒரு 10 பேர் வந்து இந்த மாதிரி கால் பண்ணி அட்டன் பண்ணாததுனால மிஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தங்களுக்கு ஒரு 300 ரூபாய் இல்லை 500 ரூபாய் வச்சுக்கோங்களேன் சார்ஜ் ஆகிறதுக்கு, இப்போ பில் ஆகிறது. ஸோ 10 பேர்னா 5000 ரூபாய், ஒரு நாளைக்கு 5000 ரூபாய் நம்ம மிச்சம் பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? இதுதான் இந்த ஏஐ சென்சி வாட்ஸ்அப்போட பெரிய பெனிஃபிட்டு. இது ரொம்ப வந்து இதோட ப்ரைஸிங் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஒரு மாதத்துக்கு வெறும் 1500 ரூபாய் தான் ஒரு மாதத்துக்கு. ஸோ மார்க்கெட்டிங், மெசேஜ், யூட்டிலிட்டி இதெல்லாம் நீங்கள் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கூட ஒரு மாதத்துக்கு 5000 ரூபாய்க்கு மேலே அந்த பிஸ்னஸ் ஓனருக்கு செலவாகாது. ஸோ உங்களோட சார்ஜாக நீங்கள் ஒரு
ஒரு 5,000 rupees உங்களோட சர்வீஸ் சார்ஜாக நீங்கள் போடலாம். ஸோ 5,000 + 5,000 10,000 rupees. ஒரு கடைக்கு உங்களோட சார்ஜ் 5,000 அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ஒரு 10 கடை எடுத்தீங்கன்னா தாராளமாக 50,000 ரூபாய் எடுக்க முடியும். 10 சலூன் கடை எடுக்க சொல்லலை, 10 டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் எடுங்க. இதுக்குண்டான ஆட்டோமேஷனை பிளான் பண்ணுங்க. ஏஐ கிட்ட கேட்டிங்கன்னா அதுவே பதில் சொல்லிடும். ChatGPT இருக்கு, Claude இருக்கு, Gemini இருக்கு, Perplexity இருக்கு, Grok இருக்கு. இவ்வளோ ஏஐ கிட்ட நான் இந்த மாதிரி ஒரு சலூன் கடைக்கு போகிறேன், உங்களுக்கு இதெல்லாம் மெனு வச்சுருக்காங்க, ஏஐ சென்சியை வச்சு உங்களுக்கு நான் ஒரு ஆட்டோமேஷன் கிரியேட் பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எனக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 1 by 1 அடுத்தடுத்து என்ன பண்ணணுன்ற டீட்டெயிலை அது கொடுத்துரும். சரிங்களா? ஸோ ஒரு ஏஐ சென்சியை வச்சு சிம்பிளாக ஒரு ஆட்டோமேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு கண்ணெதிர்க்க காட்டியாச்சு. இதுக்கு எவ்வளோ காசு வரும் அப்படின்றதையும் நான் சொல்லியாச்சு. சரிங்களா? சரி, இப்போ ஒரு கடைக்காரர்கிட்ட போயிட்டு, அண்ணா நான் வந்து உங்களுக்கு ஏஐ டூல் விற்கிறேன், இது உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொன்னீங்கன்னா வேணா ராசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 32 லட்சம் சோலோப்ரனர் லிஸ்ட்ல இருக்காங்க. அது கூட நீங்களும் சேரணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்டா ஒரு ப்ராப்ளம் சால்வரா மாறணும். புரியுதுங்களா? அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அப்போ நீங்கள் போய் கேட்கணும், என்னன்னா உங்களுக்கு நான் 24 மணி நேரமும் வேலை செய்கிற ஒரு ஆட்டோமேஷன் பண்ணுற ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி தரேன், இதுக்கு ரொம்ப கம்மியான சார்ஜ் தான், 14 days ட்ரையல் சொல்லிட்டேன். ஓகேங்களா? எல்லாருமே 14 days ட்ரையல் கிடைக்கும், நான் கொடுக்குற லிங்க் கொடுத்தீங்கன்னா. ஸோ இந்த 14 days ட்ரையலில் நீங்கள் யூஸ் பண்ணலாம், எனக்கு எந்த காசும் கொடுக்காதீங்க. 14 நாள் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைச்ச உடனே எனக்கு பேமெண்ட் பண்ணுங்க. ஸோ 15வது நாள் 10 பிஸ்னஸுக்கு நீங்கள் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் கையில் 50,000 ரூபாய் கிடைக்கும். திறமை இருந்து 20 பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் தாராளமாக கிடைக்கும். நான் சொல்கிறது ஹைப்லாம் இல்லைங்க, இது நீ மார்க்கெட்டில் நடந்துட்டு இருக்க விஷயம். நீங்கள் இருக்க ஏரியாவில் எவ்வளோ பிஸ்னஸ் இருக்குது, எத்தனை பிஸ்னஸுக்கு எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு 20 பிஸ்னஸுக்கு நீங்கள் இதை பண்ணீங்கன்னா 1 lakh சாலிடாக கிடைக்கும். இன்னும் உங்களுக்கு நல்லா பேச தெரிஞ்சு கன்வின்சிங் ஸ்கில், சேல்ஸ் ஸ்கில், மார்க்கெட்டிங் ஸ்கில் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு கடைக்கு 10,000 ரூபாய்க்கு மேலே எடுக்க முடியும். அந்த அளவுக்கு பார்க்கலாம். மண்டபம் இருக்குது. ஒரு மண்டபத்துக்கு எவ்வளோ வந்து மாதத்துக்கு புக்கிங் நடக்கும். ஒரு நாளைக்கு 2 lakhs 3 lakhs 5 lakhs கூட மண்டபம் இருக்குது. ஆட்டோமேஷன் நீங்கள் போய் பேசுனீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் தரக்கூட யோசிக்க மாட்டாங்க. 10 மண்டபத்தை எடுத்தீங்கன்னா யூ வில் பி கெட்டிங் 1 lakh to 2 lakh. இது ஹைப்லாம் இல்லை. திருப்பியும் நான் சொல்கிறேனே, இட் இஸ் பாசிபிள். உங்களால் முடியும்னா முடியும். இதுதான் ஒரு மில்லியனருக்கு உண்டான மைண்ட் செட். நீங்கள் இன்னமும் 1000 500க்காக யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது என்ன மைண்ட் செட்டுன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் லட்சங்களில் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுதான் மில்லியனர் மைண்ட் செட். அதுக்கு வேணும்னா இதெல்லாம் நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஏஎஸ்என்சி அந்த டூலை பற்றி உங்களுக்கு ஒரு பேசிக் டீட்டெயில் காமிச்சேன். இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் நிறைய யூடியூப் சேனலில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், இல்லை ஏஎஸ்என்சி வெப்சைட்டுக்குள்ளே இதுக்கு உண்டான வீடியோ இருக்குது. அவங்களும் சப்போர்ட் பண்ணுறது தயாராக இருப்பாங்க. டூல் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கு முன்னாடி பிஸ்னஸ் எடுக்கணும். பிஸ்னஸ் எடுக்கிறதுக்கு இதை பற்றி ஒரு ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுங்க. ரெடி பண்ணிவிட்டு போயிட்டு பிஸ்னஸ் ஓனர்கிட்ட பேசிங்கனாலே உங்களால் தாராளமாக இதை அச்சீவ் பண்ண முடியும். இதை பற்றி கம்ப்ளீட் ரோட் மேப்புன்னு டைப் பண்ணுங்க கமெண்ட்டில். நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக தமிழில் ஒரு PDF டாக்குமெண்ட்டாக உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும். அலாங் வித் என்ன ஏஐ வச்சு நீங்கள் இதுக்குண்டான டீட்டெயிலை எடுத்துக்கலாம் அப்படின்றதையும் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு லேப்டாப் வச்சு ஒரு ஆப் வாட்ஸ்அப் டூலை வச்சு உங்களால் ஒரு பெரிய பிஸ்னஸை பில்ட் பண்ண முடியும். இது வெறும் ஆரம்பம்தான். இன்னும் நீங்கள் வளர்கிறதுக்கு நான் இன்னும் மேலும் வீடியோஸை மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஸ்டே கியூரியஸ், கீப் பில்டிங். நம்ம எல்லாரும் சேர்ந்து வளருவோம். அடுத்த ஒரு அதிரடியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர்.